மதுரை மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வாகனங்களின் பராமரிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர், போக்குவரத்து துறை அலுவலர்கள் நேரில் கூட்டாய்வு. ஆண்டுதோறும் விபத்தின்றி பள்ளி வாகனங்களை இயக்கி சிறப்பாக பணிபுரியும் பள்ளி வாகன ஓட்டுநருக்கு சிறப்பு பள்ளி வாகன ஓட்டுநர் என்ற விருதும் பரிசுத் தொகையும் வழங்கப்படும் என அறிவித்த மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார். தமிழகத்தில் தேர்வு முடிவடைந்து கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் ஜூன் மாதம் திறக்கப்படவுள்ளது. இந்நிலையில் மதுரை மாநகர், மேலூர், வாடிப்பட்டி ஆகிய பகுதிகளுக்குள் 233 பள்ளிகளைச் சேர்ந்த 1316 தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வாகனங்களின் பராமரிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் மற்றும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் நேரில் கூட்டாய்வு மேற்கொண்டனர். மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுப் பணியினை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், போக்குவரத்துறை அதிகாரி சித்ரா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இணைந்து கூட்டாக வாகனங்களை ஆய்வு செய்தார். ஆய்வின்போது பள்ளி வாகனங்களில் வேக கட்டுப்பாடு கருவி பொருத்தப்பட்டுள்ளதா, முதலுதவி பெட்டிகள் உள்ளதா, தீயணைப்பான்கள் செயல்படுகின்றனவா, முறையாக வாகனங்கள் பராமரிக்கப்பட்டு உள்ளனவா, வாகனங்களில் முன்பின் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளதா என்பது உள்ளிட்ட 17 விதிமுறைகளையும் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வுப் பணிகள் இன்று தொடங்கி ஒரு வாரத்திற்கு நடைபெறவுள்ளது. பள்ளி வாகனங்களிலுள்ள பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், தீயணைப்பு கருவிகள் முறையாக செயல்படுகிறதா, அதனை முறையாக பயன்படுத்துகிறார்களா என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறி தீயணைப்புத்துறையினர் மூலமாக தீயுருவாக்கி அதனை எப்படி அணைப்பீர்கள் என ஓட்டுநரிடம் கேட்டு அதனை செய்து காண்பிக்க வைத்தார். இதேபோன்ற ஓட்டுநர் இல்லாத நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து பள்ளி வாகனத்தில் வரக்கூடிய மாணவர்கள் 2 இதுபோன்ற பயிற்சியை வழங்குவது நல்லது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து அடுத்தடுத்த வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தபோது பள்ளி வாகனம் ஒன்றில் காலாவதியான தீயணைப்பு உபகரணங்கள் வைத்திருந்ததை பார்த்த மாவட்ட ஆட்சியர் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மற்றொரு பள்ளி வாகனத்தில் உள்ள அவசர எண்ணிற்கு தொடர்பு கொண்டபோது பள்ளி நிர்வாகத்தினர் போனை எடுக்காத நிலையில் இதுபோன்ற அவசர காலத்திற்கு போன் செய்யும்போது பள்ளி நிர்வாகம் எடுத்து அதற்கு பதிலளிக்க வேண்டும். எனவே அனைத்து அதிகாரிகளும் பெயரளவிற்கு மட்டும் ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு வாகனங்களையும் முறையாக ஆய்வு செய்த பின்னர்தான் அதற்கான சான்று வழங்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ச்சியாக அனைத்து வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகனங்களை பாதுகாப்பாக இயக்குவது குறித்தும், பள்ளிமாணாக்கர்களின் பாதுகாப்பு குறித்தும், அவசர காலங்களில் அளிக்கப்பட உயிர்காக்கும் சிகிச்சைகள் குறித்தும், அவசரகால சிகிச்சைகள் குறித்து தீயணைப்புத்துறை, 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் தனியார் மருத்துவமனை குழு மூலமாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த ஆய்வின்போது பள்ளி ஓட்டுநர்கள் உதவியாளர்களிடையே பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் நானும் பெற்றோர் என்ற அடிப்படையில் எனது பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும்போது பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என நினைப்பேன். அதேபோன்றுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைப்பார்கள். எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஓட்டுநர்களையும் பள்ளி நிர்வாகத்தையும் நம்பியே பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்றனர். எனவே அவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் சென்று வருவது ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் கடமை என்றார். அனைத்து பள்ளி வாகனங்களுக்கு உண்டான ஆண்டந்தோறும் மே மாதத்தில் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை இருக்கும்போது நடக்கக்கூடிய கூட்ட ஆய்வு தற்போது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஆர் மைதானத்தில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அவருடைய முன்னிலையில் நாம் தொடங்கி வச்சுருக்கோம். இந்த ஒரு கூட்டாய்வில் மதுரை மாநகரத்துடைய காவல் துணை ஆணையாளர் போக்குவரத்து அவர்களும், முதன்மை கல்வி அலுவலர் அவர்களையும், போக்குவரத்து வட்டார ஆணையாளர் அலுவலர்கள் அவர்களும் கூட இந்த ஒரு கூட்டாய்வில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையுடைய அலுவலர்களும் கூட இந்த கூட்டாய்வில் அவர் வந்திருக்காங்க. கடந்த ஆண்டு மே மாதத்தில் இந்த ஒரு ஆண்டுக்குண்டான கூட்டாய்வு நாம் நடத்தினோம். அந்த கூட்டாய்வில் மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 233 பள்ளிக்கூடங்கள் பள்ளி வாகனங்கள்னு வச்சுருக்காங்க. பள்ளி வாகனங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1316 ஆகும். அத்தனை பள்ளி வாகனங்களும் கூட நேரடியாக கொண்டு வந்து நம்ம கூட்டாய்வு உறுப்பினர் அவர்களுடைய முன்னிலையில் வாகனங்களுடைய ஓட்டுநர் வந்து அனைத்து விஷயங்களும் கூட இந்த கூட்டாய்வில் நாம் பார்ப்போம். நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கம், நம்ம பெற்றோர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது பாதுகாப்பான முறையில் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் அந்த வண்டிய ஓட்டுநர்களுக்கு கூடுதலான ஒரு பொறுப்புண்டு. அந்த பொறுப்புக்கு கிணங்க வண்டி ஓட்டுநர்களுக்கு கூட உறுதுணையாக இருந்து பாதுகாப்பான முறையில் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு செல்வது, திரும்பி அவர்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து பாதுகாப்பு முறையில் வந்துட்டு அனுப்புறது மிக முக்கியமான நோக்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.